குப்தர்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர். அவரோட காலம் 240 280. அடுத்து பார்த்தோன்னா கடோத்கஜர். இவர் ஸ்ரீகுப்தரோட பையன். அவரோட காலம் 280 319. அடுத்து சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தாவோட காலம் பார்த்தோன்னா 319 335. சந்திரகுப்தா லிச்சாவி நாட்டு இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட காயினில் சந்திரகுப்தா 1ஓட கோல்டு காயின் இஷ்யூ பண்ணியிருப்பார். அதில் சந்திரகுப்தா 1 குமாரதேவியோட உருவங்கள் பொறிக்கப்பட்டு லிச்சாவையா அப்படின்ற வாசகம் கீழே இருக்கும். அடுத்து சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவோட காலம் பார்த்தோன்னா 335 375. அலகாபாத் தூண் கல்வெட்டில் நம்மளுக்கு சமுத்திரகுப்தாவை பற்றி தெரிய வருது. அடுத்து நெப்போலியன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். அதை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோன்னா V.A. ஸ்மித் இந்திய நெப்போலியன்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தாவை சொல்லியிருப்பார். அடுத்து சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2வை எப்படி சொல்கிறாங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பீரியடை கோல்டன் ஏஜ் ஆஃப் குப்தா ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட காலம் பார்த்தோன்னா 375 415. இந்த விக்ரமாதித்யா, அந்த விக்ரமாதித்ய கதைகள், விக்ரமாதித்யன் வேதாள கதைகள் இருக்கும், அதெல்லாம் இவரோட பீரியடில் தான் தோன்றுச்சு. இவரை மையமாக வச்சு தான் அந்த கதைகள் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்து குமாரகுப்தா. குமாரகுப்தா நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்குனவர், தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குமாரகுப்தா. 415 455. அடுத்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரோட காலம் பார்த்தோன்னா 455 467. இவர் ஹூணர்களை தோற்கடிக்கிறாரு. இவருக்கு அப்புறம் வந்த ரூலர்ஸ் எல்லாமே வீக்கான ரூலர்ஸாக தான் இருக்காங்க.